நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான நடிகையின் திருமண மோசடி வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான நடிகையின் திருமண மோசடி வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. நடிகை புகாரில் சீமான் மீதான வழக்குகள் அனைத்தையும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான நடிகையின் திருமண மோசடி வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. நடிகை புகாரில் சீமான் மீதான வழக்குகள் அனைத்தையும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். நடிகை அளித்த பாலியல் தொடர்பான வழக்கில் நடிகர், இயக்குனர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளுக்கு தடை விதித்து சென்னை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு தம்மை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாக கூறி நடிகை ஒருவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகரும் இயக்குனரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக புகார் ஒன்றை அளித்திருந்தார். திருமண மோசடி தொடர்பாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் ரீதியாக தன்னை பயன்படுத்திவிட்டு தற்பொழுது ஏமாற்றிவிட்டதாக அவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் பின்னர் திரும்ப பெறப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் மீண்டும் நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்தது. இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியும் ஏற்கனவே திரும்ப பெறப்பட்ட புகாரை அடிப்படையில் மீண்டும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியும் சீமான் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் பாலியல் புகார் தொடர்பான குற்றச்சாட்டுகளை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என தெரிவித்து புகாரை திரும்ப பெற அனுமதிக்க முடியாது எனவும் வழக்கை காவல்துறை விசாரித்து 12 வாரங்களில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இதன் பிறகு காவல்துறை தரப்பில் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணையை தொடங்கியது. இந்த நிலையில் சீமான் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மேல்முறையீட்டு வழக்கில் தமக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விசாரணை நடத்துவது ஏற்புடையதல்ல எனவும் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டவர் புகாரை திரும்ப பெறப்பட்ட நிலையில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டு வழக்கை நடத்துவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு விசாரணை நடத்தப்படுவதாகவும் தாம் அரசியல் ரீதியாக வளர்ந்த பிறகு தமக்கு எதிராக நடத்தப்படுகிற ஒரு தவறான ஒரு இந்த வழக்கு எனவும் எனவே இந்த வழக்கை புகார் அளிக்கப்பட்ட பிறகும் 2 முறை திரும்ப பெறப்பட்டது. மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது என்பது தவறானது எனவும் இதனை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளாமல் தனக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு தொடர வேண்டும் எனவும் கூறி தனது மனுவை தள்ளுபடி செய்ததாகவும் இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், அதற்கு தடை விதிக்க வேண்டும், காவல்துறையின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் தற்போதைய நிலையில் வழக்கினுடைய அனைத்து விசாரணைகளுக்கும் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து விசாரணைகளுக்கும் இடைக்கால தடை விதிப்பதாகவும் மேலும் மனு தொடர்பாக காவல்துறை மற்றும் புகார் அளித்தவர் தரப்பில் எதிர்மனுதாரர்கள் உள்ள அனைவரும் பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணை 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இவ்வளவு காலதாமதமாக காவல்துறை எடுத்து விசாரித்தது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த புகாரை திரும்ப பெறப்பட்ட பிறகு தற்பொழுது ஏன் மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு காவல்துறையினுடைய விசாரணைக்கு தடை விதிப்பதாகவும் சீமானுக்கு எதிரான அனைத்து விசாரணைகளுக்கும் காவல்துறையினுடைய அனைத்து விசாரணைகளுக்கும் தடை விதிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இரு தரப்பினரும் அதாவது காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட நடிகை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு வசதியாக வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைப்பதாகவும் மேலும் இந்த வழக்கில் எதிர்த்தரப்பினர் அனைவரும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.